இப்ப டயலாக்டா. செஞ்சொர் காவியமே, செந்தமிழ் வழிந்தோடு உன் திருவாயால் பேசு. ஆஹா, அன்னம் பழித்த நடை, ஆலம் பழித்த விழி, அமுதம் பழித்த மொழியாளே, என் அருகே வா. நீ இல்லாத நான் யானை இல்லா சேனை, தம்பி இல்லா வீணை, சோறில்லா பானை. அப்படா அப்பா அப்பா அப்பா, காதல் உள்ளத்தை அறியாத கண்மூடி, மனித இதயத்தை அறியாத மண்ணான் கட்டி. அந்த டைலாக் தான் சொல்றேன். அப்பா, அப்பாவுக்கு அப்பாவே வந்தாலும் அஞ்ச மாட்டேன். காதலுக்காக கத்திக்கிரையானான் அம்பிகாபதி, உயிரையே அர்ப்பணித்தான் தேவதாஸ், கடும் புயலில் சிக்கி மாண்டான் கயஸ். ஆனால் நான் கோழை அல்ல. நம் காதலுக்காக குறுக்கே நிற்கும் தந்தையை கண்ட துண்டமாக வெட்டி உன் காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் என் கண்ணே. வெட்டுடா வெட்டு. ஏண்டா எத்தனை துண்டமா வெட்டுவேன்? நாடகத்துல நிஜமாக செய்தாலும் செய்வடா நீ. ஏண்டா தத்தாரி பசங்க, நாடகத்துல ஆடுற பத்தி தான் அவனுக்கு வீட்டுக்குள்ளே வரும். நாடகம் ஆடுறவனுக்கு ஏதோ 4 நல்ல விஷயத்தை சொல்லி தொலைச்சா தேவலை. அதை விட்டுட்டு அப்புறம் வெட்டி பொண்டாட்டி காலில் வைக்கிறேன்னு சொல்றதாடா நாடகம். ஏண்டா இந்த மாதிரி நாடக சொல்லி எந்த பிரதேச பையனா சொல்லி கொடுத்தான்? பேசாம ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துடுறான்னு சொன்னா ஊரு பயிரெல்லாம் கூட்டிக்கிட்டு நாடகம் மாறிக்கிட்டா தெரியல நாடகம். நான் சொன்னேன், ஊரு பசங்க எல்லாம் வேணாண்டா, நாமளே சொந்தத்துல ஒரு நல்ல நாடக கம்பெனி ஆரம்பிச்சிடலாம், வீட்டுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் அடிச்சுட்டு வாடா அப்படின்னு. கேட்டா நான் கேளு. 10,000 10,000 அட கொலகார பையல. இது கொலை இல்ல, இது கலை கலை. இன்னமே இந்த பக்கம் தலை காட்டுன்னு உன் கைய கால முடிச்சிருவேன். ஜாக்கிரதை. வா வீட்டுக்கு. மறந்தாதே மறந்தாதே. மறந்தாதே மறந்தாதே மறந்தாதே. சாப்பிடுப்பா. வயிற்று பசிக்கு சாப்பாடாமா முக்கியம். ஆதரவா எண்ணி 4 வார்த்தை சொன்னீங்க, அது போதாது. என் பசி எல்லாம் தீந்து போச்சு. இந்த உலகத்திலேயே அம்மா அண்ணா நீதான் அம்மா. இந்த ஏர் கண்டிஷன் ரூம் உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. ஏற்கனவே உனக்கு கோல்டு அட்டாக் பண்ணிருக்கு. கீழே போய் நல்லா பொத்திக்கிட்டு நிம்மதியா தூங்கு. சாப்பிடுறியாப்பா? நல்லா சாப்பிட, வயிறு படைக்க சாப்பிடாதா. அப்பாவை எழுப்பி என்ன பிடிச்சு கொடுத்துருவோம் இருக்க. உன் கைய உடைக்கிறேன். எடியா வந்து வாங்கடா வாங்க. ஏறிக்கங்கடா வந்து சீக்கிரம். எங்கடா சேகர்? நம்ம பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறேன். மத்த பசங்க அங்க நேரம் தியேட்டர்ல காத்துட்டு இருப்பானுங்க. யோ டிரைவர், எடியா என்ன தூங்குறியா? கிழவா பார், நான் சினிமாவுக்கு போன விஷயம் அப்பா கிட்ட சொன்னேன். கழுத்தை திருகி உன்னை கொண்டு போடுவேன். போட்டு அத நிக்கிறான்பா சேகர். டிரைவர் நிறுத்தப்பா. எனக்கு ஒரு சிகரெட் கொடு. நீ வாங்கி கொடுத்த பாக்கெட்ல இதான் கடைசி சிகரெட். எங்கிட்ட போய் கேட்கிறீங்க? எருமை எருமை. தூங்கு மஞ்சி. ரெடியா வண்டியா? திரும்ப அந்த கிழமை தான் கூட்டு வந்தியா? கண்ணும் தெரியாது காதும் கேட்காது.
கிழவா போட்டியா நீ ஓட்டியா சச்சே 2 மணி நேரமா மனுஷன் சிகரெட் குடிக்காம இருந்தா உடம்பு என்னத்துக்கிடாவும்? இந்த கன்றாவி நாட்டுல தான் அப்பனுக்கு முன்னால மகன் சிகரெட் குடிக்க கூடாதுங்கிற மரியாதை. மேல் நாட்டுல எல்லாம் பாரு, அப்பன் மகன் ஒன்னா உட்காந்து சிகரெட் குடிப்பாங்க. ஏண்டா கண்ணா நம்ம எப்படா மேல் நாட்டுக்கு போறோம்? எங்க அப்பா பணம் எல்லாம் வரட்டும் போகலாம். கிழவா போய் ஒரு டின் சிகரெட் வாங்கிட்டாங்க. 100 ஏன்னா உங்க அப்பாவும் சொத்து மாதிரி அலற நீ இறங்கியா போய் டின்னு வாங்கிட்டேன். ஐயோ நான் அப்பவே சொன்னேன், காது கேட்காதுன்னு சொன்னேன், கேட்டியா நீ? என்ன சிகரெட் சார் வேணும்? திருட்டு பசங்களா எங்க சரி உட்கார அவள தம்பி இருடா தம்பி. போற போதே கூப்பிட்டு என்னம்மா இந்தா, வச்சுக்கோ. என்ன இருக்கு? பாப்பா சுத்த பைத்தியக்கார பிள்ளையா இருக்கே. மண்ணை கீழே ஒண்ணு வேண்டாம். ஓய்தப்பா வெச்சுக்கன்னு சொன்னா என்னடா ஒட்டு இல்ல தயிர் சாதம். ஐஸ் சாதம் பச்சை மிளகாய் வச்சிருக்க அம்மா. பச்சை மிளகாயா வேண்டாம் உதவாது. இருங்க பரவாயில்ல பரவாயில்ல, நான் நிறைய காரம் சாப்பிடுவேனே. ஏமா வரேன். வா அப்பா படிச்சுதான் எடுக்கிறாரு பிள்ளைய. 12 3/5 டின்னு வாங்கிட்டு வர சொன்னா 4 முழு டின்னும் 3 அரை டின்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்களே சார் இதுவே 110 ரூபாய் ஆயிடுச்சே சார். 1010 ரூபா ஆகட்டும் சார், குடுக்கிறவன் நாள்ல சார். அப்ப இதுக்கு கேஷ் கொடுத்துறீங்களா? அக்கௌண்ட்ல எழுதுங்க சார். தேங்க்யூ சார். மென்டல் சார். சேகர் சேகர் மேல இருந்து பார்த்தா எல்லாம் தெரியுதா? இன்னும் எல்லாமே தெரியுதா? பாத்துட்டியா கண்ணா இன்னைக்கு செத்த காலேஜ், உயர் காலேஜ், அப்புறம் இந்த பீச் கிச்சலாம் இன்னைக்கே ஒரேடியா பாத்துடா. பீச் கிச் எல்லாம் சுத்தி பாத்துட்டு இந்த செத்த காலேஜ்ல இல்லாட்டி உயிர் காலேஜ்ல போய் இருந்துக்க, திரும்பி வராத. போடா எருமை, ஊர் சுத்துறதுக்காக வந்த இங்க இந்த ஹோட்டல் இருக்கிறத வந்திருக்கேனா? கழுத. ஒழுங்கா முறையா போய் வேலையை பாரு. இந்தா வேலையா? யாருடா இவன்? அப்பா துறை பழிடா, பிரிக்கு பழி. என்ன ஏன்டா எப்ப பார்த்தாலும் டேஞ்சர்லயே மாத்தி விடுற நீ? ஏண்டா நீ பணக்கார விட்டு புள்ள, எனக்கு பஞ்சத்தை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாதா? உன் பேர்ல எழுதிருக்கு, என்ன போட்டு சொல்றத கவனிடா. இன்னையில இருந்து எங்க அப்பா சதாசிவம் பிள்ளைக்கு நீதான் மகன். அப்போ உங்க அப்பா என்ன சுவீகாரம் எடுத்துக்க போறாரு? ஆமா, உனக்கு ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டு என் சொத்து பூரா உனக்கு எழுதி வைக்க போறாரு. அட கழுத, என் பேரை கொஞ்ச நாளைக்கு உனக்கு தியாகம் பண்றேன்டா. எழுந்துடா எழுந்துடா எழுந்துடா. சொல்றத கேளு, எனக்கு வேலை கீழே ஒண்ணும் செய்ய முடியாது, செய்யவும் இஷ்டம். இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் கொடுத்தீங்கன்னா உன்னை நான் நினைச்சுக்கிட்டு நல்ல வேலை கொடுப்பாங்க, நிறைய பணம் கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம். அங்க எது எது எப்படி எப்படி இருக்குமா கண்ணா? வேலை வேலைன்னு கத்துறீல்ல, வேலை கிடைச்சா ஏன்டா செய்ய மாட்டேங்கிற? இந்த வேலை கிடைச்சும் செய்யாத பசங்களை இந்தியாவுல என்ன செய்ய போறான்னு தெரியுமா? இல்லட்டி இல்ல வச்சு கழுத்தை வெட்ட போறான். முதல்ல உங்கள்கிட்ட தான் வெட்டுவாங்க. போய் ட்ரெஸ் பண்ணு. நான் முடியாடா. ட்ரெமெண்டஸ், குளோரியஸ், சூப்பர். அதாவது உன் நடிப்பு ரொம்ப பிரமாதம். ஆமா மாலதி, நீ பிறந்த உடனே நான் சொல்லிட்டேன், நம்ம வீட்டுக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் நீதான். என்ன வேஷம்? நான் தான் கதாநாயகன் கமல். கரெக்ட். நீ என்ன வேஷம்? நான் தான் கதாநாயகனை காதலிக்கும் காந்தா. ஓ காந்தா, கரெக்ட் கரெக்ட். நீ என்ன வேஷம்? போச்சுடா. ஒண்ணு இல்ல சார், லெஸ்டர். மோகன். இவன்தாம்மா நம்ம சதாசிவம் பிள்ளை மகன் மோகன். இவன் மகன் மாலதி. பொண்ணா? ஆமா, எங்க உன் பொட்டி படுக்கலாம்? ஹோட்டல்ல வச்சிருக்கேன். கரெக்ட். ஹோட்டலா?
இங்க நம்ம வீடு இருக்கும்போது ஹோட்டல் எப்படி வைப்ப? நான்சென்ஸ். இல்ல சார், என் சிநேகிதன் நண்பன் ஃப்ரெண்டு. ஓ, இங்க வந்தும் ஃப்ரெண்டா? அப்ப உங்க அப்பா இருந்து ரொம்ப கரெக்ட். ஆமா, எந்த ஹோட்டல் இது? ராமவிலாஸ். இல்ல சார், இந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 சார். சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10. ஆமா. டேய் சுப்பு, ஐயா அந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 போய் ஐயா சாமான் இருக்கு கொண்டா. குப்பா, ஐயா ஐயா வச்சுட்டு போய் வீடெல்லாம் நல்லா காட்டு. கோ கோ. அம்மா மாலதி, என்னப்பா? சதாசிவனை வேலை கத்துக்க அமைச்சிருக்கான். பின்ன சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் தான் இந்த ஐடியா. வாங்கப்பா. சார் சார், அப்பா திருவிழா வீட்டுக்கு மோகன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவருடைய ரூம் இதுதாங்களே. சார், இந்த பொட்டி படுக்கையெல்லாம் அவரோட தானுங்களா? அப்ப நாங்க இதெல்லாம் எடுத்து போட்டுங்களா? அப்ப சரி. என்ன சார், என்ன ரூமை காலி பண்றீங்களா? பில்லு ஒண்ணு கொடுக்கலையே. அட என்னையா எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கீங்க? ஓ மேனேஜரா, உட்காருங்க. என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். ரூமை காலி பண்றீங்களா? ரூமை காலி பண்றதா? எந்த முட்டாள் சொன்னவன்? சாமான எல்லாம் காணும். ஏயா ஏயா ரூமை காலி பண்ணீங்க? என்ன இது பைத்தியக்காரத்தனமான கேள்வி? உங்க கண்ணு முன்னாடி தானே சாமான்களை எடுத்துட்டு போறாங்க. சாமான எல்லாம் எடுத்துட்டு யார்? என்னடா இது வம்பா போச்சு? வம்போ தும்போ அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது. 110 ரூபாயும் ஒரு நாள் வாடகையும் முதல்ல கீழே வைங்க. இவ்வளவுதானே? பணத்தை டிஃபன் கரியர்ல வச்சிருந்தா நல்ல வேலை. ஏன் சட்டியில வைக்கிற? டாய் பாய். பாயா? இவர்கிட்ட இருந்து 167 ரூபாய் 8 அணா வசூல் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு ஆளை வெளியே அனுப்பு. பணம் ஏது? கிண்டல் பண்ணாதே. பணம் வாய பின்னால. பாருங்களா, நீங்க எல்லா சாமானையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நீங்க அப்படின்னா அவங்க எது என்ன ஆறுது? இவங்க இது நம்ம மோகன் இல்ல, நம்ம நண்பன் அவரே எடுத்துட்டு போக சொன்னாருங்க. அவனை எடுத்துட்டு போட்டானா? இது ஏழு சுத்த பைத்திய காட்டணும் மாதிரி இருக்கு. எதப்பா பைத்தியக்காரத்தனம்? இல்ல, இப்ப நம்ம வந்து இது பைத்தியக்காரத்தனம். டிஃபன் பாக்ஸ்குள்ள பணத்தை போட்டு வைக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். அப்ப உங்க அப்பா இது ரொம்ப கரெக்ட். அட முட்டா பேரே, இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா என்கிட்ட? இந்தாமா, இத கொண்டு போய் ரூம்ல பத்திரமா வை. சரிப்பா. சார் 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 சார், நான் வந்து ஹோட்டலுக்கு பணம் கொடுக்கணும் சார். கரெக்ட். சுப்பா, ஐயா, இந்த ஹோட்டலுக்கு போய் ரூம் வாடகை கொடுத்துட்டு வா. சரிங்க சார். நான் 110 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்கேன் சார். அடேங்கப்பா, பெரிய ஊதாரிகளுக்கு எல்லாம் போட்டி வச்சா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் போல இருக்க. அப்ப உங்க அப்பா எழுந்து ரொம்ப கரெக்ட். சார், தயவு செய்து எங்க அப்பா இன்னும் என்னென்ன எழுதியிருக்காருன்னு ஒரே அடியா சொல்லிடுங்க சார், ப்ளீஸ். போங்கப்பா, அவரை சும்மா சும்மா மிரட்டுறீங்க. அவன் அதுக்கு தானே இங்க அனுப்பிச்சிருக்காங்க. டேய் சுப்பா, இந்த ஹோட்டலுக்கு போய் பில் என்னாச்சுன்னு கேட்டு கொடுத்துட்டு வா. ஆமா, நம்ம அந்த இது இருக்கு பாரு, நம்ம நீ எங்க போற? போல கடைசியில உங்க அப்பா உங்க தும்புற சார், நீங்க அதை தொடாதீங்க. எங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு கூட எழுதியிருக்காரு. கரெக்ட். சுக்கா, ஐயா எப்பவாவது தனியா வெளியே போனா உள்ள தூக்கி அந்த போடு. ஏப்பா, சதாசிவம் பிள்ளை நம்ம வீட்டு ஜெயிலன்னு நினைச்சுக்கிட்டாரா? தேங்க்யூ வெரி மச். இனிமே என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது. பணத்தை எடு, இல்லே உன் பல்லக்கையை சுடுவேன். தம்பி, வீடால உடம்பு அலட்டிக்காத. இதுதான் வீடு, இரு பணம் கொடுக்கறேன். என்னடா என்ன என்னடா பணம் பூரா எடுத்துட்டு வந்துட்டேன். ஹோட்டலுக்கு பணம் கொடுக்கணும்டா. ஏண்டா, அப்ப பணம் கொடுன்னு சொல்லி இங்க கூட கூட்டு வந்துட்டியா? இந்த பாரு, இனிமே இந்த பக்கம் வந்த கை காலம் முடிச்சிடுவேன் தெரியுமா? கூக்கா சார், வெளியே தள்ளு. நம்ம உள்ள தள்ளு.
பணத்தை கொடுக்குறேன். ஓடிட்டா ஓடிட்டு சட்டை முடியா நான் நிக்கலாம் பாருங்க. சட்டை முடியா பணம் தானே வேணும். என்ன பிடிச்சிட்டு பாருங்க.